ஹாய், ஐம் டாக்டர் நிவேதா. ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்தேன். அதில் ஒரு சென்னை கப்பல் வந்து அவங்களோட சைல்ட் பர்த்தை ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலயமா அதில் வந்து இன்ஃபர்மேஷனை வச்சு டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது அக்செப்டபிளா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த சினாரியோவில் நம்ம போத் அம்மாவோட அண்ட் குழந்தையோட லைஃப்பை வந்து ரிஸ்கில் கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். இதில் என்னெல்லாம் ரிஸ்க் வரும்? அம்மாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி ஈக்குவல் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ மெட்டர்னல் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வர ப்ளீடிங் வந்து அதிகமாயிடுச்சுன்னா மதர் வில் கோ இன் ஃபார் ஷாக். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படும். அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்து உங்களால் வீட்டில் வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது. யூ நீட் டு ஷிஃப்ட் டு அ ஹாஸ்பிட்டல். ஒன்று. செகண்ட்லி, குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதோட ரெசிஸ்டேஷன் சொல்லுவோம். அந்த ரெசிஸ்டேஷன் ப்ராப்பராக இருந்தால் தான் குழந்தையோட சுவாசம் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். குழந்தைக்கு ஹைபாக்சியா, அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வராமல் தவிர்க்கலாம். அது ஏன்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த ஹைபாக்சிக் சுச்சுவேஷன் வந்து நியூராலஜிக்கல் காம்ப்ளிகேஷன் தான் காஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிறக்கிறப்போ அது ஹெட் எங்கேஜிங் டெலிவரி அப்படின்னா ஓகே. பட் ப்ரீச்சாவோ, அதாவது கால் வந்து தெரிகிற மாதிரியோ இல்லை ஷோல்டர்ஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டெலிவரியை வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. யூ வில் டெஃபினெட்லி ரிக்வயர் அ டாக்டர் டு ஹேண்டில் இட். சைல்ட் காம்ப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு அப்போ வந்து தலை தான் என்கேஜ் ஆகிருக்கும். இன்கேஸ் தலை திரும்பி இருக்கிறதோ இல்லை தொப்புள் குடி வந்து தலையை சுற்றி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ நம்மளால வீட்டில் அந்த டெலிவரியை ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டாக்டரோட அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் ப்ரீச் என்கேஜ்மெண்ட் இல்லைனா வந்துட்டு ஒரு ஷோல்டர் வந்து என்கேஜ் ஆகிருக்கு அப்படின்னா சில டைமில் வந்து பிறக்கும்போது ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தையோட லங் மெச்சூரிட்டி எப்போ நடக்கும்னா குழந்தை பிறந்து அதோட அழுகையில தான் லங் மெச்சூரிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டேஷன் கண்டிப்பாக முக்கியம். அந்த ப்ராப்பர் ரெசிஸ்டேஷன் இல்லைன்னா குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து இல்லாமல் போயிடும். அப்புறம் ஹைபாக்சியாங்கிற சுச்சுவேஷன் போயிடும். அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறை. அப்படி இருக்கிறப்போ குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லாமல் நியூராலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இதனால தான் வீட்டில் வச்சு பிரசவம் பார்க்குறது வந்து இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ் அண்ட் இட்ஸ் அன்அக்செப்டபிள். ஆனால் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து தெர் ஆர் மெனி வாட்டர் பர்த்ங்கிற கான்செப்ட் வந்து நியூலி எமர்ஜிங் ஒரு கான்செப்டாக இருக்குது. அது சேஃபா அப்படின்னு கேட்டிங்களா? எஸ். ஏன் அப்படின்னா அவங்க தேர் ஆர் இன்ஸ்டிடியூஷன், தே ஹாவ் அ ட்ரெயின்ட் பர்சனல் ஃபார் தட் அண்ட் தே ஹாவ் enough equipments and then team to handle the emergencies. So இதனால we can encourage such water birth and all, but not at home or without any medically trained personnel. நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 97.18% ஆஃப் டெலிவரிஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸாக தான் இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ்னால் என்னென்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டரோ இல்லை எனிவேர் வித் அ மெடிக்கல் ட்ரெயின்ட் பர்சனல். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் we have so much of accessibility towards transportation as well as medical care in terms of pregnancy is concerned. ஸோ வந்துட்டு எமர்ஜென்சி கேரில் உங்களுக்கு ரூரல் ஏரியாவில் இருந்து கூட ஒரு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உங்களுக்கு 108 இருக்குது who give ஃப்ரீ சர்வீசஸ் ரிகார்டிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரம் வீட்டில் இருந்தே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டி அண்ட் ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூ கேன் யூட்டிலைஸ் தட். அது மட்டும் இல்லாமல் ரூரல் ஏரியாவில் இருந்தாலுமே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நமக்கு ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்னு கவர்மெண்ட் வந்து சர்டன் ஹாஸ்பிட்டல் செட்டப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. வேர் யூ கெட் மினிமம் ரிக்வயர்மெண்ட்டாவது இருக்கும், ஒரு மெடிக்கலி ட்ரெயின்ட் பர்சனல் இருப்பாங்க. இதை யூட்டிலைஸ் பண்ணி we can have a safe childbirth and both mother and the child will be safe. உங்களோட ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமாக எல்லாருக்குமே வந்து ஒரு கூகுளில் ரிவ்யூவோ இல்லை ஒரு யூடியூப்பை பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு வாட்ஸ்அப் சோர்ஸ் மூலியமாவோ அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அண்ட் டேக்கிங் செல்ஃப் மெடிக்கேஷன், அதாவது ஓவர் த கவுண்டர் மெடிசன் போய் நீங்களே வாங்கி போட்டுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ப்ளீஸ் கன்சிடர் கம்மிங் டு அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல். You have a consultation with them or have a discussion with them and then take your call for a safe and better livelihood.